இந்த ப்ராடக்ட் ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட். கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடியே இத விஷ் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். 8 வருஷமா தவமாய் தவம் இருந்து தான் இந்த ப்ராடக்ட்ட வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னப்பா ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் கிடையாது. வெறும் டேபிள் தான். பட் இந்த டேபிள் வந்து முக்கியமான ஹெல்த் பிரச்சனைய வந்து தீர்க்கும். இத சிம்பிளா ஷார்ட்ஸ் வீடியோல எடுத்து போட்டு போயிரலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணேன். பட் இதோட இம்பார்ட்டன்ஸ் நெறைய பேத்துக்கு தெரியாது அப்படின்றதுனால தான் இத டீட்டெயிலாவே சொல்லிறலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். சொல்லிரவா சொல்லுங்க. இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதோட ஹைட்ட வந்து நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்றதுனால, ரொம்ப நேரம் நம்ம உட்கார்ந்தே வேலை செய்யணும் அப்படின்றது கிடையாது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வேலை செய்யலாம், கொஞ்ச நேரம் நின்னுட்டு வேலை செய்யலாம். ஸோ அந்த மாரி ஒர்க் பண்ண முடியும். இன்னைக்கு பெரும்பாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்ல சிஸ்டம்லயே உட்கார்ந்து ஒர்க் பண்றவங்க வந்து உட்கார்ந்தே தான் வேலை செய்யற மாரி இருக்கு. ஸோ ரொம்ப நேரம் நம்ம உட்கார்ந்து வேலை பார்க்கறதுக்கு பதிலா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு, கொஞ்ச நேரம் நின்னுட்டு அந்த மாரி ஒர்க் பண்ணும்போது, நமக்கு பேக் பெயின் பிரச்சனை வர்றது, இல்ல மற்ற உடல் ரீதியா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நம்மளால தவிர்த்துக்க முடியும். பட் இவ்வளவு நாளு நான் அந்த பிரச்சனைய சரி பண்ணி வேறு மாதிரியா ஆல்டர்னேட்டிவா உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படின்றத நீங்க பாருங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ராடக்ட்ட பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ யூசுவலா ஒர்க் பண்ணும்போது நானு கிடையாது, யார் ஒர்க் பண்றா இருந்தாலும் இப்படி தான் உட்கார்ந்து ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ மானிட்டர் இப்படி ஃப்ரண்ட்ல இருக்கும். நம்ம சேர்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் எனக்கு இந்த சேர்ன்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண சேர்லயும் கூட நீ போ, நீ வா. ஸோ ஒர்க் பண்ணுற பொசிஷன் என்னமோ சேம் தான். முன்னாடி வந்து நமக்கு எடிட்டர்ஸ்லாம் பெரிய லெவலில் கிடையாது. நான் தான் எல்லா எடிட்டும் பண்ணுவேன் அப்படின்றதுனால, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12, 14 மணி நேரம் வரைக்கும் அப்படியே உட்காந்து சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அப்படி உட்காந்து நான் ரொம்ப நேரம் வேலை பார்த்ததுல பிரச்சனை என்ன வந்துச்சு அப்படின்னா, உடலில் எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்துச்சு. பேக் பெயின், நெக் பெயின், ஸோ இந்த மாதிரி எல்லா பெயினையும் வந்து பார்த்தாச்சு. சரி, இது வந்து இப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் சரி வராது. ஹேவல்ஸோட ஒரு முக்கியமான ப்ராடக்ட் வந்து இதை ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மானிட்டரை அப்படியே மேலே தூக்கிக்கணும், கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கணும். அப்புறமா ஹேவல்ஸோட ப்ராடக்ட்டு இந்த ஹீட்டரோட அட்டைப்பெட்டி, இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிளைவுட்டுக்கு வந்து இதோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அப்படியே இந்த சேரை நகட்டிட்டா முடிஞ்சிச்சு. இந்த மானிட்டரை நமக்கு தகுந்தாப்பில் செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நின்றுட்டே ஒர்க் பண்ண முடியும். பல்லே ஆலியா நீ. ஸோ இதுக்காக இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த மானிட்டரோட ஸ்டாண்டு மட்டும் நான் வாங்கியிருந்தேன், வாலில் மவுண்ட் பண்ணிவிட்டு. ஸோ இந்த ஸ்டாண்டில் நம்ம மானிட்டரை எப்படி வேணால் திருப்பிக்க முடியும், உள்ளே வெளியே 90 டிகிரி இல்லை மேலே கீழே அப்படின்ற மாதிரி நம்ம அந்த மானிட்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் அந்த கீழே ப்ளைவுட்டை மட்டும் வச்சு ஒரு பாக்ஸை நான் அடியில் வச்சுட்டேன் அப்படின்னா என்னால் இப்படி நின்றுட்டும் ஒர்க் பண்ணிக்க முடியும். அப்புறம் நான் உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா ஒரு நீ எல்லாம் மனுஷனாயா? ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒர்க்கை இந்த மாதிரி வந்து நான் மாடிஃபை பண்ணிப்பேன். ஐடியா நல்லா இருக்குல்ல? நீ கலகஸ்தப்பா. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தரலாம். என்னமோ தெரியல, என்ன ஆச்சரியமோ தெரியல, காடுகள் இந்த ப்ராடக்ட்டை எந்த டேமேஜும் இல்லாமல் டெலிவரி பண்ணிட்டாங்க. இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா. ஓகே, இதில் என்ன இருக்குது? இன்வாய்ஸுகள், பிளேடை வச்சு கிழிக்கும் போது 2ஆக கிழிச்சிட்டேன். எலி மருந்து சீட்டுகள். ஸோ இதில் தான் வந்து எப்படி அசம்பிள் பண்ணணுன்றதை கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அப்புறமா பார்த்து பிட் அடிச்சுக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் மோட்டாருக்குள்ள பவர் சப்ளைன்னு நினைக்கிறேன். பவர் கோடு, அப்புறமா கப் ஹோல்டர், கண்ட்ரோலர் அண்ட் இன்னும் சில விஷயங்கள் எதுக்குன்னே தெரியல. மாட்டும் போது தான் நமக்கு தெரிய வரும். இதுதான் வந்து மெயின் மோட்டர்னு நினைக்கிறேன். 4800 RPMனு போட்டிருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து டேபிளோட ப்ளைவுட்டு. ஸோ இது வந்து நான் வாங்கியிருந்தது வந்து ஆக்சுவலாக ஒரு மாதிரியான மார்பிள் மாதிரியான ஒரு கலரு அப்படின்னு சொல்லலாம். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். சுமார் தான், அந்தளவு எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஸோ இதுதான் டேபிளோட கலரு, வெரி ஆவரேஜ். என்னோட கொஞ்சம் அழகு கம்மி தான். ஸோ இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஏகப்பட்ட பார்ட்ஸ் இருக்குது. இதுதான் வந்து சென்டர் ராடு. இதுக்கு ரைட் சைடில் இந்த மோட்டார் கனெக்ஷன் வரும். ஸோ இது வந்து லெஃப்ட் சைடில் வரும். எல்லாமே கொஞ்சம் நல்ல ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரூவோட பேக்கெட்டே வந்து செக்ஷனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் பாரை வந்து மாட்டி விட்டுறலாம். இதுக்கான டூலும் வந்து இது உள்ளே இருக்குது. இந்த அங்கே ஒரு ஆலன் கீ கொடுத்துருக்காங்க. இதை டைட் பண்ணுறேன், அடுத்து இதை டைட் பண்ணுறேன். ஸோ கிராஸ் பாரை வந்து மாட்டிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிட்டடிக்கிறாயா, பேஸை வந்து மாட்டணும். இந்த அடியில் வரக்கூடிய இந்த 2 பேஸ் பிளேட்டையும் மாட்டணும். ஸோ அதுக்கும் வந்து லாங் ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம மாட்டிக்கலாம். அதுக்கு இதை நம்ம இப்படி திருப்பிட்டு 2, 4, 6, 8 ஸ்க்ரூ இருக்குது. இப்போ கரெக்டு தான், இதுதான். அவ்வளோதான், 2 பேஸ் பிளேட்டையும் வந்து நம்ம மாட்டிட்டோம். அடுத்ததாக டாப்பில் வரக்கூடிய இந்த 2 பீஸையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து வரைபடத்தின்படி இப்படி வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டெப்பாக படம் பார்த்து மாட்டதும் வந்து ஓரளவுக்கு ஃபன்னாக தான் இருக்குது. சொல்லி வாய மூடலை ஃபன்னாக இருக்குன்னு கரண்டை எடுத்து விட்டாங்க. அதனால் வந்து வெளியில் வச்சு எடுத்துகிட்ருக்கோம். அந்த எலி மருந்து சீட்டடு. அடுத்து வந்து இங்கேயும் 2 ஸ்க்ரூ வரும் போல, சைட்லேயும் 2 ஸ்க்ரூ வரும்.
இப்பொழுது குறுக்கு ஷாஃப்டை கனெக்ட் பண்ண வேண்டும். ஸோ இங்கே வந்து மோட்டரோட ஷாஃப்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஷாஃப்ட் வந்து ஆல்ரெடி இந்த போலோட கனெக்ட் ஆயிரும். இன்னொரு ஷாஃப்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ராடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சென்டரில் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ராடு வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த ராடு போயிட்டு நேராக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஷாஃப்டோட கனெக்ட் ஆகும். ஸோ இது ரொட்டேட் ஆகும்போது இந்த ஷாஃப்ட்டும் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ கனெக்ட் பண்ணுறது பார்க்குறது காம்ப்ளிகேட்டடாக தெரியலாம், பட் சிம்பிள் தான். டைட்டாக இப்படி சொருகிட்டு அப்புறமா இந்த இடத்துல இப்படி மாட்டி வைக்கணும். அப்புறமா இந்த சென்டரை வந்து இதில் போட்டு இதில் இப்படி டைட் பண்ணி விட்டுடலாம். இங்கேயும் வந்து டைட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை லாக் பண்ணிட்டு அப்புறமா இதை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ராடு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டைட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ளைவுட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த ப்ளைவுட்டை இவங்க ஒரே பீஸாக அனுப்பி விட்ருக்கலாம், எதுக்கு 2 பீஸாக கொடுத்து. ஸோ இந்த மாதிரி மரச்சக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த 2 ப்ளைவுட்டுக்கும் இடையில வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி விட்டால் போதும், அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து ப்ளைவுட்டுக்கு மேலே இந்த செட்டப்பை வந்து கவுத்தி போடணும். கவுத்தி போட்டுட்டு ஸ்க்ரூ போடணும். வேணாம், நீயும் தூக்குனா 2 பேர் வேணும் போல் அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. 2 பேர்லாம் தேவையில்ல, ஒரே ஆளே இந்த மாதிரி தூக்கி இதை இப்படி கவுத்தி வச்சிடலாம். ஹோல் இருக்கிறது வந்து மோட்டாருக்கு பேக் சைடு. ஓகே, கரெக்டு தான். ஸோ இந்த ஸ்க்ரூவை கனெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு தனியாக ஸ்க்ரூ டிரைவர் வந்து தேவைப்படும். ஸ்க்ரூ டிரைவர் இல்லாமல் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து செல்ஃப் த்ரெட்டிங் ஸ்க்ரூ தான். ஸோ நம்ம ஸ்க்ரூ டிரைவரில் பண்ணும்போது கொஞ்சம் இது வந்து டைட்டாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஹார்டாக தான் நம்ம இதை டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பண்ணிட முடியும், பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. பண்ணிட முடியும், கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ நாங்கள் ஸ்பீடாக பண்ணுறதுக்காக தான் மிஷினை யூஸ் பண்ணுறோம். மிஷின் வந்து இதில் கம்பல்சரிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து டேபிளை மாட்டியாச்சு. அடுத்தபடியாக அந்த கண்ட்ரோல் பேனல், ஸோ இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எதுவும் டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஃபோன் ஹோல்டர் இந்த பக்கத்தை கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கு. பரவாயில்ல, இது கூடவே வந்து கேபிள் ஆர்கனைசரு அண்ட் அந்த ஹோலுக்கு கேப்பு, அப்புறமா ஹெட்ஃபோன் ஹோல்டரையும் வந்து கொடுத்துருக்காங்க 2 பக்கமும், விச் இஸ் குட். அண்ட் எனக்கு வந்து இப்போ ஹெட்ஃபோன் ஹோல்டர் வந்து தேவையில்லை, தேவைப்படும் போது மாட்டிக்கிறேன். கப் ஹோல்டரை மட்டும் மாட்டிப்போம். ஆனால் இந்த கப் ஹோல்டரில் கப் வைக்கலன்னா கூட நான் பவர் பேங்க் எதையாவது வச்சு யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இந்த அடாப்டரையும் மாட்டுறதுக்கு வந்து ப்ராப்பராக ப்ளேஸிங் கொடுத்து அதுக்குன்னு ஸ்க்ரூஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதையும் மாட்டிடலாம். இதோட கனெக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து அடாப்டரில் இந்த பவர் கோடை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா அடாப்டர்லேருந்து ஒரு கனெக்டர் வருதா, அதை வந்து கண்ட்ரோலரில் கொடுத்துடணும். அப்புறமா மோட்டார்லேருந்து வரக்கூடிய ஒரு ஒயரையும் வந்து நம்ம கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சப்ளையை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனலில் நமக்கு வந்து 72 அப்படின்னு சொல்லி காட்டுது. அது வந்து 72 சென்டிமீட்டர் அந்த ஹைட்டில் வந்து இது இருக்குது. ஸோ S1 2 3 அப் ஏரோ டவுன் ஏரோ அந்த மாதிரி கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அப் ஏரோவை ப்ரெஸ் பண்ணால் இது வந்து மேலே போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே போகுது டேபிள். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இவ்வளோ ஸ்லோவாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. 100 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன், 100 சென்டிமீட்டர். நான் 100 தாண்டியும் போகுது. அப்போ இவ்வளோ ஹைட் வருதா? தலைக்கு மேலே போயிருமோல. பரவாயில்லைங்க, 118 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட் வருது. அண்ட் இவ்வளவு ஹைட்டை வந்து நான் நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லை. நானே ஓரளவுக்கு ஹைட்டு தான். ஸோ எனக்கே நெஞ்சு வரைக்கும் இருக்குது. யாரும் ஹைட்டு கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் கழுத்துக்கு. பட் ஓகே, இந்த மாதிரி ஒரு பெரிய ரேஞ்சு கிடைக்கிறது வந்து ரியலி ஹெல்ப்ஃபுல் தான். இந்த 1 2 3 பட்டன்ஸ் எதுக்காகனா நம்ம இப்படி பிடிச்சிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சிம்பிளாக இது வந்து 3வது பொசிஷன் 118 அப்படின்றது. 2 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 95 சென்டிமீட்டரில் அதுவாகவே வந்து கீழே போயிடும். அடுத்து 1 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 72 சென்டிமீட்டரில் போய் கீழே நின்றோம். ஸோ இதோட ரேஞ்சு 72 சென்டிமீட்டரில் இருந்து நமக்கு மேக்ஸிமமாக 118 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. அண்ட் அது வந்து ரியலி ஒரு வைடான ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மோட்ரு ஓடும்போது ஒரு சின்ன நாய்ஸும் வந்து வருது. ஸோ அது வந்து 55 டெசிபலுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வெயிட் வந்து 80 கிலோகிராம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உட்காந்துருக்கேன், பார்க்க முடியும். என்னோட வெயிட்டை நான் சொல்ல மாட்டேன், பட் 80க்குள்ளே தான். ஸோ இப்போ 3வது பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஆஹா, நல்லா அருமையாக இருக்குங்க, ஜாலியாக இருக்க. ஸோ போர் அடிச்சதுன்னா, ஒர்க் பண்ணி போர் அடிச்சதுன்னா அந்த மாதிரி மேலே ஏறி உட்காந்து அழகாக ஜாலியாக விளாடலாம் போல். அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு, அதுக்காக தான் காத்து நிற்கிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ளைவுட்டு மீடியம் தான், அந்தளவு சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்ம முன்னாடி 8000 ரூபாய்க்கு ஒரு டேபிள் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதோட ப்ளைவுட் தான் வந்து சூப்பர் குவாலிட்டி. இது ஒரு மீடியம் குவாலிட்டி தான். பட் இதோட ஸ்ட்ரக்சர், அந்த பேஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. மோட்ரு கண்ட்ரோலு, அப்புறம் இந்த கண்ட்ரோல் பேனலு, இது எல்லாமே வந்து நல்லாவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்ததுனால ஹாட் அப்படின்னு சொல்லி வார்னிங் வருது. இதை 2 ப்ளைவுடாக கொடுத்ததுனால நடுவில் மட்டும் அந்த லைன் அப்படியே தெரியுது. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது.
இப்போ அந்த டேபிளோட காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வாங்கினது வந்து இது 13,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். பட் முன்னாடி நான் 8 வருஷத்துக்கு முன்னாடியே லிஸ்டிங் பண்ணி வச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து இதோட விலையும் அதிகமாக தான் இருந்தது. ஒரு 15,000 20,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ அதனால் அப்போ நான் இதை வாங்குறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். அதுக்கப்புறம் என்ன தான் அமௌண்ட் வந்துட்டாலும் கூட நம்ம 15,000 ரூபா டேபிளை வாங்கி யூஸ் பண்ணணுமா அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கும் இல்லையா, அதனாலேயே வந்து நான் அந்த டேபிளை வாங்கவே இல்லை. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் செக் பண்ணி பார்க்கும்போது ரேட்டும் வந்து குறைஞ்சிருந்தது. 13,000 ரூபாய்க்கு இந்த டேபிளை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். பட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடியது என்னென்னா, இதை வந்து உங்களோட ஹெல்த்துக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். ஒர்க் பண்ணுற எல்லாருமே இந்த டேபிளை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு தேவைப்படும் போது உட்காந்து வேலை செய்யும்போது ஹைட்டை கம்மி பண்ணியும், நின்றுட்டு வேலை செய்யும்போது ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஸோ கூடுமான அளவு யார் யாருக்கெல்லாம் அந்த டேபிள் வேணுமோ வாங்கிக்கங்க. இது நீங்கள் இந்த பிராண்டு வாங்கணும், நான் கொடுக்குற லிங்க்கில் தான் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது நான் கொடுத்தது வந்து ஒரு நாலேஜ் மட்டும்தான். ஸோ இதை வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற டேபிள் வந்து உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் கம்மியான ப்ரைஸில் கிடைச்சாலும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுலேயே இந்த கையில் சுற்றுற மாதிரி ஆப்ஷன் கூட வருது. ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக்கலாக வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் சுற்றுற மாதிரி கூட வாங்கிக்கலாம். பட் அதில் உள்ள பிரச்சனை என்னென்னா, இதில் ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதில் கையில் சுற்றணும் அப்படின்றதுனால அதுக்கும் கொஞ்சம் சோம்பேறி போடுவோம். அதனால் ஒரே பொசிஷனில் வச்சு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கிடுங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் எங்களுக்குள்ள எங்கேயாவது அட்டாச் பண்ணுறேன், வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. இவ்வளோதான் அந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.